ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ரயில்வே ரிட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு நோ ஃபீஸ் நோ எக்ஸாம். ஓகேங்களா? அதாவது முழுக்க மெரிட் லிஸ்ட்டில் இருந்து தான் உங்களை வந்துட்டு ஆளுங்களை எடுக்க போகிறாங்க. அதாவது மெரிட் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது காலேஜில் நீங்கள் என்ன சிஜிபி வச்சுருக்கீங்களோ மேஜர் சிஜிபி கணக்கு வச்சு எடுப்பாங்க. ஓகேங்களா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடிஐ, கிராஜுவேட்டு, டிப்ளமோ, ஓகேங்களா, அந்த மாதிரி எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். நான் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கும் இதில் இருக்குது. போஸ்ட் என்ன போஸ்ட் அப்படின்னா அப்ரெண்டிஸ் போஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ சேல்ரி ட்ரெயினியாக நீங்கள் பண்ணும்போது சேல்ரி வந்துட்டு 14,000 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 25/12/2024 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். வேக்கன்சிலேருந்து ஃபுல்லாகவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்களோட நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது அப்படின்னா 5/12/2024 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 25/12 லாஸ்ட் டேட்டு. வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்னென்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு. ஸோ அந்த போஸ்ட்டுக்கான பர் மந்த் வந்துட்டு அவங்க ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோன்னா 14,000 ரூபா. ஓகேங்களா? இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் பிஇ முடிச்சிருக்கலாம், பிடெக்கு. ஓகேவா? அதாவது இது பார்ட் டைம் கிடையாது, ஃபுல் டைம் கோர்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் பார்த்தோம்னா 112 வேக்கன்சி இருக்குது. இதில் நான் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கும் அவங்க வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்னென்னா பிஏ, பிஇ, பிகாம், பிசிஏ. ஓகேவா? இந்த 3 இயர்ஸ் கிராஜுவேஷன் முடிச்சிருத்தீங்க அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு 29 வேக்கன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிப்ளமோ அப்ரெண்டிஸ் அப்படின்னா டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும். இது இன்ஜினியரிங் டிப்ளமோ தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 3 இயர்ஸ் டிப்ளமோ பண்ணுவீங்களா, ஃபுல் டைம் டிப்ளமோ, பார்ட் டைம் கிடைக்காது. ஸோ அதுக்கான ஸ்டைஃபண்ட் எவ்வளோ அப்படின்னா 12,000 ரூபா, இன்க்ளூடிங் அந்த 4,000 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா 36 வேக்கன்சி. ட்ரேட் அப்ரெண்டிஸ்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஜஸ்ட் ஐடிஐ பாஸ் பண்ணாவே போதும். அதுக்கான மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்துட்டு 10,000 ரூபா கொடுக்குறாங்க. ஐடிஐ வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணாவே போதும். இதுலேயும் ஃபுல் டைம் தான் அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஃபார் திஸ் போஸ்ட் வந்துட்டு எவ்வளோனா 46 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோனா 223 வேக்கன்சி இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா சிவிலுக்கு எஸ்சிஎஸ்டியில் 6, எஸ்டியில் 3, ஓபிசியில் 12, இடபிள்யூஎஸ் 4, யூஆரில் 20, மொத்தம் டோட்டலாக 46 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? ஹரிசான்டல் பேசிஸில் ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு பிடபிள்யூடி ஹரிசான்டல் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்கிடெக்டில் பார்த்தோம் அப்படின்னா யூஆருக்கு மட்டும் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு 2 வேக்கன்சி. எலக்ட்ரிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்சியில் 3, எஸ்டியில் 1, ஓபிசியில் 5 வேக்கன்சி, இடபிள்யூஎஸில் 2, யூஆரில் வந்துட்டு 11. ஸோ டோட்டலாக 22 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிக்னல் அண்ட் டெலிகாம் பார்த்தோம் அப்படின்னா யூஆரில் மட்டும் 6 வேக்கன்சி. ஓகேங்களா? மெக்கானிக்கலில் வந்துட்டு எஸ்சியில் 4, எஸ்டியில் 2, ஓபிசியில் 8, இடபிள்யூஎஸில் 3, யூஆரில் 15. டோட்டலாக 33 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டோட்டலாக 3 போஸ்ட்டு தான். அது வந்துட்டு யூஆருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது. 112 வேக்கன்சி கம்யூனிட்டி வைஸாக அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. நான் இன்ஜினியரிங் கேட்டகரின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த பிபிஏ, பிஏ இதெல்லாம் சொன்னேன். அதுக்கெலாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சியில் வந்து 2 வேக்கன்சி, எஸ்டியில் 1 வேக்கன்சி, ஓபிசியில் 4, இடபிள்யூஎஸில் 1, யூஆரில் 8 வேக்கன்சி, டோட்டலாக 16. அதேமாதிரி ஹெச்ஆருக்கு பார்த்தோம்னா 13 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 29 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவிலில் பார்த்தோம் அப்படின்னா 2, 1, 4, 1, 10 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 18 வேக்கன்சி. எலக்ட்ரிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு வேக்கன்சி இல்லை. அப்புறம் ஓபிசியில் 2, அப்புறம் யூஆரில் வந்துட்டு 5 வேக்கன்சி, டோட்டலாக 8 வேக்கன்சி. மெக்கானிக்கலில் வந்துட்டு எஸ்சியில் வந்துட்டு 1, எஸ்டிக்கு கிடையாது, ஓபிசியில் 2, அப்புறமேட்டுக்கு யூஆரில் வந்துட்டு 5 வேக்கன்சி, டோட்டல் 8 வேக்கன்சி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கம்யூனிட்டி வைஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிடிஎஃப் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இப்போது இதை பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அதுக்கப்புறம் செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்லாம் பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் காலேஜில் எடுத்த மார்க் பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு டெஸ்ட்டு, இன்டர்வியூவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நோ இன்டர்வியூ, நோ டெஸ்ட்டு. ஒன்லி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. மெரிட் லிஸ்ட்டில் வந்துட்டு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான். சப்போஸ் 2 அப்ளிகன்ட்ஸ் வந்துட்டு சேம் மார்க்காக வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதை வந்துட்டு ஏஜ் கம்பேர் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 60% வந்துட்டு இருக்கணும். அந்த சிஜிபியூ சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, நான் க்ரீமி லேயருக்கு பார்த்தோம்னா 50% ஆஃப் மார்க்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் வர கேண்டிடேட்ஸ் வந்துட்டு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்துடலாமா? ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸ் வந்துட்டு நாட் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னாலும் அவங்க நாட் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி அப்ரெண்டிஸாக ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டைஃபன் வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களும் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஜாபில் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ட்ரைனிங் போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களும் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட் படி, அதாவது ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் டேட் படி நீங்கள் இன்னும் இந்த டேட், அதாவது 6/12/2019 நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு நான் கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த லிங்க் வந்துட்டு நீங்கள் டச் பண்ணி போனீங்க எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணிங்கனாவே அந்த லிங்க்குக்குள்ளே டைரெக்டாக போயிடும். இல்லைன்னா காப்பி பேஸ்ட்டு பண்ணி கூட நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த கூகுள் ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் சாஃப்ட் காப்பியாக வச்சுருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய மார்க் ஷீட்டு, சிஜிபிஏ வந்துட்டு மார்க் ஷீட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையும் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதாவது சிஜிபிஏ வந்துட்டு பர்சன்டேஜாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, ஐடி ப்ரூஃப், எதாவது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடி ப்ரூஃப் இருந்தால் அப்படின்னா அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். தென் வந்துட்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.